இளங்கிள்ளி என்னும் மன்னன் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தார். அவருடைய அவையில் அறிவாற்றல் மிக்க மதிதயன் என்ற அமைச்சர் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையான குணத்தை கொண்டிருந்ததால் மன்னர் அவரிடம் மிகவும் நெருக்கமாக பழகி வந்தார். மன்னர் தன்னிடம் நெருக்கமாக இருந்தாலும் மன்னரின் விருப்பத்திற்கு மாறாக அவர் எதையும் செய்ய மாட்டார். மிகுந்த நாவடக்கத்துடனும் பொறுமையுடனும் இருந்தார். ஒருமுறை காஞ்சி நகரில் மழை வளம் குன்றி வறட்சி ஏற்பட்டது. உயிர்கள் அனைத்தும் பசிக்கொடுமையால் வாடின. இதனால் மன்னன் இளங்கிள்ளி மிகுந்த வருத்தமடைந்தார். அப்போது வானிலிருந்து ஒரு தேவதை அவர் முன் தோன்றி, மன்னா, வருந்தாதே, சில நாட்களில் மணிமேகலை என்ற கற்புக்கரசி இங்கு வருவாள். அவள் வரவால் மழை பொழிந்து மீண்டும் வளம் பெருகும். அதற்கு முன்பாக இந்நகரின் நடுவே ஒரு பொய்கையையும் சோலையையும் அமைத்து வை என்று ஆறுதல் கூறிவிட்டு சென்றது. மன்னர் இச்செய்தியை யாரிடமும் சொல்லாமல் தேவதை கூறியபடியே பொய்கையையும் சோலையையும் அமைக்க உத்தரவிட்டார். இதைக் கண்ட அமைச்சர் மன்னர் எதற்காக இப்படி செய்கிறார் என்று புரியாமல் குழம்பினார். ஆனாலும் மன்னரிடம் அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை. அவராக சொன்னால் அறிந்து கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்துவிட்டார். சில நாட்களில் தேவதை கூறியபடியே மணிமேகலை காஞ்சி நகருக்கு வந்தார். உடனே மன்னன் தனது பரிவாரங்களுடன் சென்று மகிழ்ச்சியுடன் வரவேற்று பணிந்து நின்றார். மன்னரின் முகத்தில் இருந்த வாட்டத்தைக் கண்டு மணிமேகலை காரணம் வினவினாள். அப்போது மன்னர், இந்த நகரில் வறுமை தாண்டவமாடுகிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் நான் தவித்தபோது ஒரு தேவதையின் முன் தோன்றி, வருத்தமுற வேண்டாம், இங்கே மணிமேகலை என்ற ஒரு பெண்மணி வந்து தோன்றுவாள், அவளது அருளினால் மழை வளம் பெருகும் என்று கூறியது. அதன்படியே மணிபல்லவ தீவில் கோமிகி பொய்கையும் சோலையும் எப்படி இருந்ததோ அதேபோல் இங்கு அமைக்க உத்தரவிட்டேன் என்று அதை காட்டினார். மன்னர் இவ்வாறு கூறிய பிறகே அமைச்சர் உண்மையை உணர்ந்து கொண்டார். மன்னர் மறைபொருள் பேசும்போது அதை உற்று கேட்காமலும் தொடர்ந்து வினவாமலும் அது பற்றி அவராக சொன்னால்